10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 7வது கணக்கு வந்து பார்க்க போகிறோம். A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பக எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பக எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. முதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A வெட்டு B பெருக்கல் C = A into C வெட்டு B into C. இரண்டாவது கணக்கு A into B minus C = A into B minus A into C. இந்த கணக்கு நம்ம தீர்வு பார்த்துடலாமா? ஏன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம்னா இயல் எண்கள்னா 1லேருந்து ஆரம்பிக்குமா? இயல் எண்கள் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து 8ஐ விட குறைவானன்றதுனால 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி B என்பது 8ஐ விட குறைவான பக எண்களின் கணம். பக எண்ணுனா 1ஆலையும் தன்னை கொண்டும் வகுப்படக்கூடியதான் பக எண். 1ன்றது பக எண் வந்து வராது. 2 வந்து 1ஆலையும் தன்னை கொண்டு மட்டும்தான் வகுப்படும். அதே மாதிரி 3ன்றது 1ஆலையும் தன்னை கொண்டு தான் வகுப்படும். அதாவது 3 கொண்டு தான் வகுப்பட முடியும். 4 வந்து 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அதனால் வந்து பக எண் வந்து வராது. அடுத்து 5 வந்து 1ஆலையும் 5 கொண்டு தான் வகுக்க முடியும். அடுத்து வந்து 7, இதுவும் 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் வகுப்பட முடியும். அடுத்து போட்டோம்னா 8னா 4ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். 9 போட்டோம்னா 3ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படும். அடுத்து 11 தான் வரும். 11னா 1ஆலையும் தனியாக மட்டும்தான் வகுப்படும். ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, 8ஐ விட குறைவான பக எண்களின் கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் பியோட வேல்யூ வந்து அவ்வளோதான் வரும். அடுத்து வந்து Cன்றது இரட்டைப்படை பக எண்களின் கணம் அப்படின்னா 2 மட்டும்தான் இரட்டைப்படை பக எண்களின் கணமாக இருக்கும். வேறு எதுவும் பக எண் வந்து இருக்குதா? இல்லை. அப்படின்னா 2 மட்டும்தான் இரட்டைப்படை பக எண்களின் கணமாக இருக்கும். அடுத்து கண்டிஷன் அப்ளை பண்ணிடலாமா? A வெட்டு B. A வெட்டுனா ஏவோட வேல்யூ நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், பியோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, வெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. வெட்டுனா என்ன அர்த்தம், 2லேயும் பொதுவாக இருக்கக்கூடிய எண்களை மட்டும்தான் நம்மளால் இங்கே வந்து எழுத முடியும். அப்போ பொதுவாக இருக்கக்கூடிய எண்ணுனா 2, ஏன்ற கணத்துலேயும் 2 இருக்குது, பீன்ற கணத்துலேயும் 2 இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் 2. அடுத்து 3 ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது 3. அடுத்து வந்து 5 ஏலையும் இருக்குது, பியில் இருக்குது. அடுத்து வந்து 7 ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. அடுத்து A வெட்டு B இன்ட்டு C = A வெட்டு B நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 2 3 5 7. C என்ற கணம் வந்து 2. இந்த ஒரு உறுப்பையும் வச்சு இந்த 2 வந்து பெருக்கி நம்ம போடணும். அப்போ 2,2 2,2 2,2 3,2 5,2 7,2. இப்போ இது வந்து ஃபார்முலா வந்து 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன், ஏயையும் சியையும் பெருக்கணும். அப்போ A into C அதோட வேல்யூலாம் என்னது 1 2 3 4 5 6 7. C வந்து 2 மட்டும்தான். இப்போ இங்கே இருக்கிற ஒரு நம்பரும் வச்சு இதை வந்து பெருக்கணும். 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. இது வந்து சமன்பாடு 2ன்னு வச்சுக்கேன். அடுத்து வந்து B into C. பியோட வேல்யூ வந்து 2 3 5 7. சியோட வேல்யூ வந்து 2 மட்டும்தான். இந்த 2ஐயும் நம்ம பெருக்கிடலாமா? பெருக்கணும்னா என்ன வரும், 2,2 3,2 5,2 7,2. இது வந்து சமன்பாடு 3.
பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு சி பி இன்ட்டு சி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து 2,2 3,2 5,2 7,2 மட்டும்தான். சம்மந்தம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெட்டு பி இன்ட்டு சி சிக்கல்ட்டு ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சி. நம்ம வந்து ஏ இன்ட்டு சி பி இன்ட்டு சி வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வெட்டு. அதாவது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை மட்டும் நம்ம வந்து எடுத்து எழுதணும். பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள்னால் 2,2 3,2 5,2 7,2. இது நம்பர்ட்டு இப்படி எழுதிட்டு வச்சுட்டாங்க. சமம்